பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கும் நாம் தொடர்ந்து லூக்கா 6ஆம் அதிகாரத்திலிருந்து The kind of disciples Jesus makes to proclaim the good news, நற்செய்தியை அறிவிக்க இயேசு உருவாக்கும் சீஷர்கள் என்ற தலைப்பில் டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க கேட்கலாமா? லாஸ்ட் வீக்ல ஜீசஸ் மேக்ஸ் டிசைபிள்ஸ் டு ப்ரொக்ளைம் த குட் நியூஸ் என்ற தலைப்பில் சிந்தித்தோம். இயேசு நற்செய்தியை அறிவிக்க சீஷர்களை உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்லி 4 விதங்கள்ல இயேசுவானவர் சீஷர்களை உருவாக்கினார் என்பதை குறித்து பார்த்தோம். மெத்தட்ஸ், எப்படி சீஷர்களாக உருவாக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இது இயேசு கிறிஸ்துவின் இறுதி கட்டளை. இந்த கட்டளைக்கு விசுவாசிகள் நாம் நிச்சயமாகவே கீழ்ப்படிய வேண்டும். அந்த 4 காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்ப்போம் என்றால், முதலாவது இயேசுவானவர் செய்தது he called his disciples, அழைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லி. அடுத்தது அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்றால், அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். He chose his disciples. மூன்றாவது நம்ம பார்த்தது he companioned his disciples. சீஷர்கள் அருகில் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லைஃப் ஆன் லைஃப் discipleship. இறுதியாக நம்ம பார்த்தது he commissioned his disciples. சீஷர்களை அனுப்பினார். இது சீஷர்களை எவ்விதமாக உருவாக்கினார் என்பதை நமக்கு கற்றுத்தந்தது. இன்றைக்கு லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்திக்க போகிற காரியம் என்னன்னா, the kind of disciples Jesus made to proclaim the good news. நற்செய்தியை அறிவிக்க இயேசு உருவாக்கின சீஷர்கள். உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 6ஆம் அதிகாரத்துல ஜெபித்து 12 சீஷர்களை அவர் சூஸ் பண்றார். சூஸ் பண்ண உடனே அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம், அதை குறித்து நாம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட இறங்கி, சீஷர்களுடனே கூட இறங்கி சமனான ஒரு இடத்தில் நின்றார். அங்கே அவருடைய சீஷரில் அநேகம் பேரும் அவருடைய உபதேசங்களை கேட்கும்படிக்கும் தங்கள் வியாதிகளினின்று குணமாக்கப்படும்படிக்கும் யூதேயா தேசத்து திசைகள் யாவற்றிலிருந்தும் எருசலேம் நகரத்திலிருந்தும் தீரு சீதோன் பட்டணங்கள் இருக்கிற கடலோரத்திலிருந்தும் வந்தவர்களாகிய திரளான ஜனங்களும் இருந்தார்கள். இயேசுவானவர் சீஷர்களோடு சேர்ந்து இறங்கி வரார். ஒரு சமனான பகுதியில வரார். அந்த சமனான பகுதியில வரும்போது அநேக திரளான ஜனங்களும் கூடியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில ஈவன் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களும் வந்து ஆரோக்கியம் அடைந்தார்கள். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கினபடியினாலே ஜனங்கள் யாவரும் அவரை தொடும்படிக்கு வகை தேடினார்கள். சீஷர்களோடு சேர்ந்து இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையில திரளான ஜனங்கள் கூடி வராங்க. அவருடைய வார்த்தை கேட்கவும் வராங்க. அதே நேரத்துல சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக வராங்க. அவரை தொட்டா சுகமாய்விடும் என்கிற நம்பிக்கையில வராங்க. அந்த நேரத்துல அப்பொழுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த வேளையில ஒருவேளை நம்ம என்ன யோசிப்போம்னா, திரளான ஜனங்கள் வரும்போது நிச்சயமாகவே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும். அவங்களுடைய தேவை என்ன என்பதை நிறைவேற்ற வேண்டும் என்று. ஆனால் திரளான ஜனங்களை பார்க்கும்போது அப்பொழுது இயேசு என்ன செய்றார்னா, அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, திரளான ஜனங்கள் இருக்காங்க, சீஷர்கள் இருக்காங்க, 12 சீஷர்கள் இருக்கிறாங்க, அநேக சீஷர்களும் இருக்கிறாங்க. தம்முடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது இது மலை பிரசங்கம் போல இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் நம்ம அநேகருக்கு அது தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. மலை பிரசங்கம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 3 அதிகாரங்களில் அந்த மலை பிரசங்கத்தை வாசிக்கிறோம். அத சர்மன் ஆன் த மவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பிரசங்கத்தை சர்மன் ஆன் த பிளெயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமவெளி பிரசங்கம் அப்படின்னு சொல்லலாம். மலை பிரசங்கம், சமவெளி பிரசங்கம் 3 அதிகாரங்கள். இது ஒரே அதிகாரத்துல இயேசுவானவர் சொன்னது சுருக்கமாக நாம் பார்க்கிறோம். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி 9 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 4 காரியங்கள் சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல பெரும்பாலும் அவர்கள் அப்படின்னு சொல்லி தேர்ட் பர்சன்ல சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஃபர்ஸ்ட் பர்சன்ல நீங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். ஆகவே என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 பிரசங்கத்தையும் இயேசுவானவர் வெவ்வேறு சூழ்நிலையில வெவ்வேறு இடத்துல இருந்து பிரசங்கித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 20ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். ஸோ புவர் பீப்பிள குறித்து சொல்றாரு. அடுத்தது 21ஆம் வசனத்துல பசியா இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்கள். 4 விதங்கள்ல பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த இந்த ஃபர்ஸ்ட் பகுதியிலிருந்து இயேசு உருவாக்குன சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் என்றால், இயேசு உருவாக்குன சீஷர்கள் ஹம்பிள் டிசைபிள்ஸ், தாழ்மையான சீஷர்கள். இந்த இடத்துல நாம் பார்த்தது பசி, முதல்ல பார்த்தது தரித்திரம், அப்புறம் பசி, அப்புறம் அழுகிற நீங்கள், அடுத்தது மனுஷகுமாரன் நிமித்தமாக பகைக்கப்படுதல், நிந்திக்கப்படுதல், தள்ளிவிடப்படுதல், நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த காரியம் நமக்கு எதை காண்பிக்க கூடியதாக இருக்கு அப்படின்னா, இயேசுவானவர் சீஷர்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடியது ஒரு தாழ்மை. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஜென்டில் அண்ட் லோலி. அந்த லோலி அதை தான் இந்த வசனங்கள்ல நாம் பார்க்கிறோம். ஈவன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல கூட மரியாள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், லூக்கா 1:52ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தாழ்மையை தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் தேவையோடு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள். அது மாத்திரமல்ல, பொசிஷன், நம்முடைய நிலை. அது மாத்திரமல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக இருப்பதனால மற்றவர்களால வெறுக்கப்படுதல் அல்லது தள்ளப்படுதல், இது எல்லாமே தாழ்மையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இடத்துல இயேசுவானவர் என்ன சொல்றாருன்னா, பாக்கியவான்கள், இப்படி இருந்தீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். அடுத்தது 4 காரியங்கள்ல சொல்லி நீங்கள் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் சொல்லிட்டு, அடுத்தது என்ன சொல்றாருன்னா, 24ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோன்னு சொல்றாரு. அடுத்தது உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் திருப்தி உள்ளவர்களா இருக்கிற உங்களுக்கு ஐயோ, தரித்திரர் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க பசியா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு. இங்க திருப்தியா இருக்கிறவங்க அவங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை இயேசுவானவர் அந்த சூழ்நிலையில சொல்லக்கூடியவராக பார்க்கிறோம். தாழ்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தாழ்மையான சீஷர்கள். ஒருவேளை என்ன ஆகும்? ஐஸ்வர்யத்துக்கு எதிராக இயேசுவானவர் இங்க எதுவுமே சொல்லல. ஆனா சில நேரத்துல எப்படி அந்த ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம், எந்த முறையில, அடுத்தது அதை வைத்து நாம் என்ன செய்கிறோம், அதுதான் சில பேருக்கு ஒரு சேலஞ்சா இருக்குது. தவறான விதத்துல அந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதும்,
பெற்றுக்கொண்டதை ஒருவேளை நேர் வழியில பெற்றுக்கொண்டாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய விதத்துல அதை செலவழிக்காமல் இருப்போம் என்றால், அப்படிப்பட்டவர்களை குறித்து தான் இந்த இடத்துல இயேசுவானவர் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றார். மற்றபடி இயேசுவானவர் வெல்தியா இருக்கிறவங்களுக்கு எதிரி கிடையாது. ஆனா சில நேரத்துல பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுனால நம்ம தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. சோ தாழ்மையான சீஷர்கள், இப்படிப்பட்ட சீஷர்களை தான் இயேசுவானவர் உருவாக்குவதாக இந்த பகுதியில பார்க்கிறோம். சோ கடைசியில நம்ம பார்க்கும்போது நிந்திக்கப்படுதல் அல்லது தனிமையாக்கப்படுதல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஈவன் 26ஆம் வசனத்துல எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்றாங்க. கள்ள தீர்க்கதரிசிகளை தான் புகழ்ச்சியாக பேசுவாங்கன்னு சொல்லி. எல்லாருமே நம்ம பாப்புலரா இருக்கணும்னு சொல்லி விரும்புவோம். நல்ல பேர் வேணும்னு சொல்லி. அது தவறே கிடையாது. ஆனா நிச்சயமாக நாம் இயேசு கிறிஸ்துவின் சீஷராக இருக்கும்போது எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியவே முடியாது. இயேசுவானவராலேயே முடியல. இயேசுவானவரை குறித்து 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறோம் என்றால், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. எதற்காக? பாடு அனுபவிக்க. தொடர்ந்து வாசிக்கும் போது, ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக இவ்விதமாக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலை வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற அவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் இப்படி செய்தார். ஆகவேதான் அவருடைய சீஷர்களாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை. நற்செய்தியை பிரசங்கிக்க இயேசு கிறிஸ்து உருவாக்கக்கூடிய சீஷர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தாழ்மையானவர்கள், தாழ்மையான சீஷர்கள். யாருமே போரா இருக்கணும், யாருமே பசியா இருக்கணும், தேவையோடே இருக்கணும், யாருமே அழுது கொண்டே இருக்கணும், யாருமே ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புவதே கிடையாது. ஆகவே அப்படி இல்லாத சூழ்நிலை எப்படி நமக்கு இருக்கும் என்பதை தான் வாஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறோம். இயேசுவானவர் அந்த நிலையில நாம் அவரை சார்ந்திருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய காரியம் இதை காட்டிலும் சற்று கடினமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவனுடைய சில டீச்சிங்ஸை நீங்க பார்த்தீங்கன்னா அதை கடைபிடிப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இயேசுவானவர் அதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஈவன் 2வது காரியத்தை சொல்லும்போது கூட, 2வது காரியம் என்னன்னா, அவருடைய சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, மர்சிஃபுல், இரக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல ஏன் இரக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தையும் சொல்றார். அதுதான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் அல்லது என்கரேஜ்மெண்ட். 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாயிருங்கள். அதுக்குரிய விளக்கத்தை அதுக்கு முந்தின வசனத்துல சொல்றார். அவன் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகவே அவருடைய சீஷர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஹம்பிள் டிசைபிள்ஸ், அடுத்தது மர்சிஃபுல் டிசைபிள்ஸ், இரக்கமுள்ள சீஷர்களாக இருக்க வேண்டும். அதை குறித்து 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த இடத்துல 4 காரியத்தை சொல்றார். இதுக்கு முந்தின பகுதியில நீங்க பார்த்தீங்கன்னா 4 விதமான காரியங்களை குறித்து சொல்லி பாக்கியவான்கள் அல்லது ஐயோ அப்படின்னு சொல்றார். அந்த கடைசி காரியத்தை குறித்து சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் பாக்கியவான்கள் சொல்றாரு, உங்களை நிந்தித்தா, உங்களை துன்பப்படுத்தினால். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா,
அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பத இந்த பகுதியில சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அன்பு கூருங்கள் அப்படின்னு சொல்லி. யார அன்பு கூருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு? சத்துருக்களை சிநேகியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம சில வேளையில நம்முடைய குடும்பத்தாரையே சிநேகிக்க நமக்கு கஷ்டம். இல்லன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸையே சிநேகிக்க கஷ்டம். சில சமயத்துல ஈவன் நம்முடைய திருச்சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள கூட, பிலீவர்ஸ கூட சிநேகிக்க கஷ்டம். ஆனா இயேசுவானவர் இந்த இடத்துல சொல்றாரு, "சத்துருக்களை சிநேகியுங்கள்" அப்படின்னு சொல்லி. ஆகவே தான் நான் சொன்னேன், இது ஒரு கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி, கடினமான டீச்சிங் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம துன்பப்படுத்தப்படும்போது, அதை சகித்துக் கொள்வது, நாமாகவே சகித்துக் கொள்வது கஷ்டம்தான். அதை கூட நம்ம செய்து விடலாம். ஆனா யார் நம்மளை துன்பப்படுத்துறாங்களோ, யார் நமக்கு துரோகம் செய்றாங்களோ, அவங்கள சிநேகிக்க முடியுமா? சிநேகிக்கணுமா? இயேசுவானவர் சமவெளி பிரசங்கத்தில அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். தம்முடைய சீஷர்களிடத்தில் அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட்டு அன்பு கூருங்கள்ன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது நன்மை செய்யுங்கள். அன்பு கூருங்கள் அப்படின்னா, அந்த அன்பு கூறுதல் அப்படின்னு சொல்லும்போது, அது வந்து லவ் இன் ஆக்ஷன். அவங்க ஒருவேளை தீமை செய்தார்கள். ஆனா நீங்க அவங்களுக்கு தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் அப்படின்றாரு. அன்பு கூருங்க, நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதியுங்கள். நன்மை செய்றது அப்படின்னு சொல்லும்போது பிராக்டிகலா வி டூ சம்திங் ஃபார் தெம் இல்ல. ஆனா அதையும் காட்டிலும் அவங்க தொடர்ந்து ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆசீர்வதிங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். கடைசியில என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்காக ஜெபமும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இது எல்லாமே சொல்லிவிட்டு இயேசுவானவர் இறுதியாக சொல்லக்கூடியது என்னன்னா, ஆகியால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள், நற்செய்தியை பிரசங்கிக்கிற சீஷர்கள் தாழ்மையாக இருப்பார்கள். ஹம்பிள் டிசைபிள்ஸாக இருப்பாங்க. அடுத்தது மர்சிஃபுல், இரக்கமுள்ளவர்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பிராக்டிகலா சில எக்ஸாம்பிள்ஸ் குடுக்கிறார் இயேசுவானவர். இந்த காரியங்கள அன்பு கூருங்கள்ன்னு சொல்றாரு. நன்மை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது ஆசீர்வதியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிகலா ஒரு 2 எக்ஸாம்பிள குடுக்கிறார். ஒருவேளை ஒரு கன்னத்துல அறைந்தால், மறு கன்னத்தையும் கொடு அப்படின்னு சொல்லி சொல்றார். இத லிட்டரலாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதே விதத்துல கலாச்சார அந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து கூட நம்ம புரிந்து கொள்ளலாம். ஒரு கன்னத்துல அறைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம கல்ச்சுரலா பார்க்க வேண்டும் என்றால், நமக்கு வந்து ஒரு டிஸ்ஹானர் ஏற்படுத்துவது, நம்மள அவமதிப்பது, அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஸோ ஒருவேளை யாராவது அப்படி நம்மள டிஸ்ஹானர் பண்ணாலோ, அவமதித்தாலும் கூட, இட்ஸ் ஓகே அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. அங்கி அப்படின்றது வந்து மேல் வஸ்திரம். மேல் வஸ்திரத்த கேட்டா, மேல் வஸ்திரத்த மட்டும் குடுக்காத, உள்ள போட்டுக்க ஷர்ட்ட கூட குடுத்துரு அப்படின்னு சொல்லி இயேசுவானவர் இங்க சொல்றாரு. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட்ட சொல்றார். அத வந்து கோல்டன் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன கோல்டன் ரூல்? மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ, அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். மனுஷர்கள் நம்மை நேசிக்க வேண்டும், நமக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மை ஜெபிக்க வேண்டும், நாம் தேவையோடு இருக்கும்போது நமக்கு உதவி செய்ய வேண்டும், அல்லது நமக்கு துணையாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்மை குறித்து நல்ல விதமாக பேசாமல் இருந்தாலும் கூட பரவால்ல, தவறாக பேசக்கூடாது. இப்படிலாம் நாம் யோசிப்போம், விரும்புவோம். அப்படி மற்றவங்க நமக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது,
இத நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். இயேசு உருவாக்கின சீஷர்கள் அல்லது இயேசு உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சீஷர்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இறுதியா நீங்க பார்த்தீங்கன்னா 3வது குறிப்பு, இயேசு உருவாக்கக்கூடிய சீஷர்கள், the kind of disciples Jesus makes to proclaim the good news. எப்படிப்பட்டவங்கன்னா authentic disciples, உண்மையுள்ள சீஷர்கள், தாழ்மையான சீஷர்கள், இரக்கமுள்ள சீஷர்கள், உண்மையான சீஷர்கள். அதை குறித்து 37ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ஜட்ஜ்மெண்டலிசம் அதை குறித்து சொல்றார். யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றார். யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்னன்னா, சில நேரத்துல என்ன நடக்கு அப்படின்னா 39ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஒரு ஓமையை சொல்றார், ஒரு பேரபிள சொல்றார். குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோ அப்படின்னு ஒரு பேரபிள் சொல்றார். ஏன்னா ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியவே முடியாது. குருடனா இல்லாத இன்னொருவர் தான் வழிகாட்ட முடியும். ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்பதற்கு ஒரு காரணம் என்னன்னா, நீ ஒரு ஆத்தென்டிக்கா உண்மையான சீஷனாக இல்லாத பட்சத்துல மற்றவர்களை பார்த்து நீ எப்படி தீர்ப்பு செய்வாய்? அதுதான் மெயின் ரீசன். ஸோ இதனால நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது என்பது அல்ல, அவருடைய சீஷர்கள் ஆத்தென்டிக்கா இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். ஏனென்றால் நம்ம எல்லாருமே மாரல் ஜட்ஜ்மெண்ட் செய்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க டியூஷனுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, நிச்சயமாகவே அந்த டியூஷன் எடுக்கக்கூடிய டீச்சர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அறிந்த பிறகுதான், தெரிந்த பிறகுதான், அவர் நல்லவர் அப்படின்னு தெரிந்த பிறகுதான் உங்களுடைய பிள்ளைகளை அங்கே அனுப்புவீங்க. அதெல்லாம் பார்க்காம யாரோ ஒரு டீச்சர் கிட்ட நீங்க அனுப்ப மாட்டீங்க. அதே போல ஒருவேளை நீங்க பிசினஸ் செய்யறவங்களா இருப்பீங்க அப்படின்னா, இன்னொருத்தரோட நீங்க பார்ட்னராக செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது, அந்த பார்ட்னர் யார், எப்படிப்பட்டவர் என்பதை கொஞ்சம் நீங்க யோசிப்பீங்க, அவங்கள குறித்து கேட்பீங்க. அதற்கு பிறகு தான் நீங்க அவரோட பிசினஸ் செய்ய வருவீங்க. அதே போலதான் சில நேரத்துல நம்ம விசுவாசிகள் டாக்ட்ரினல் ஜட்ஜ்மெண்ட் அதையும் நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். அதையும் நம்ம கண்டிப்பாக செய்யவே வேண்டும். எப்படிப்பட்ட விதங்கள்ல நாம் அதை செய்ய வேண்டும் அப்படின்னும் போது, நாம் ஒரு நல்ல உண்மையான ஒரு சீஷனாக இருக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து தான் ஒருவேளை நம்ம சில நேரத்துல, அதுவும் திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவங்கள நம்ம நியாய தீர்ப்பு செய்யணும் அப்படின்றது கிடையாது. அதை குறித்து பவுல் 1 கொரிந்தியர்ல சொல்றார். 1 கொரிந்தியர்ல அதை குறித்து வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா அப்படின்னு கேட்கிறார். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, உள்ளே இருக்கிறவர்களை குறித்து அல்லவா நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். உள்ளே இருப்பவர்களுக்கு நீங்கள் தானே தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதாக அவர் சொல்றார். உள்ளே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது திருச்சபையில் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா அந்த டைம்ல திருச்சபையில என்ன நடக்கு அப்படின்னா, திருச்சபைக்குள்ள விபச்சாரக்காரர் இருக்கிறாங்க, பொருளாசைக்காரர் இருக்கிறாங்க, கொள்ளைக்காரர் இருக்கிறாரு, விக்கிரகாராதனைக்காரர், இவ்வளோ பேரும் கலந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடியது என்னன்னா, திருச்சபைக்கு வெளியில இருக்கிறவங்க அவங்கள குறித்து நம்ம தீர்ப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா திருச்சபைக்குள்ள இருக்கிறவங்கள குறித்து நிச்சயமாகவே இதை திருச்சபையில் அனுமதிக்கவே முடியாது. ஆனால் இயேசுவானவர் சொல்லக்கூடியது என்னன்னா, ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. அதை அப்படியே நம்ம பிராக்டிக்கலா இந்த பகுதியில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு யோசித்தீங்கன்னா, நம்ம ஒரு விபச்சாரக்காரரா இருந்து, நம்ம பொருளாசைக்காரராக இருந்து, கொலைக்காரராக இருந்து, விக்கிரகாராதனைக்காரராக இருந்து மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்க நிச்சயமாகவே கூடாது. அதை தான் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். நாம்
நிச்சயமாகவே நம்முடைய கண்களில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், உத்திரம் அப்படின்னு சொல்லும்போது மரக்கட்டை, லாக், அந்த லாக உணராமல் நம்முடைய சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஈவன் அதே 42ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இயேசுவனை தொடர்ந்து சொல்லக்கூடியது என்னன்னா, மாயக்காரனேன்னு சொல்றார். ஆகவேதான் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆத்தன்டிக்காக இருப்பார்கள். இயேசுவானவரே ஒரு நேரத்துல இவ்விதமாக சொல்றாரு. அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 24ஆம் வசனம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். சோ இந்த இடத்துல நியாயம் தீர்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல யூதர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, வெளி தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். நான் மாரல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது டாக்ட்ரினல் ஜட்ஜ்மெண்ட்ஸ். சில நேரத்துல திருச்சபைகள்ல சரி, இன்றைக்கு ஒருவேளை ஜட்ஜ் பண்ணக்கூடாது என்பதற்காக ராங் டாக்ட்ரின்ஸையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். அதை குறித்து பவுல் என்ன சொல்றாருன்னா, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்துக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாதபடிக்கும் நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் இருக்க வேண்டிக் கொண்டபடியே செய்வாயாக. ஈவன் இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, தேவன் பவுல ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காகவே எபேசுக்கு அனுப்புறார். எதற்காக அனுப்புறார் அப்படின்னா, அங்க என்ன இருக்குன்னா, வேற்றுமையான உபதேசங்கள் இருக்கு. அதை பார்த்துட்டு ஓகே அது இருக்கலாம் அப்படின்றதுக்காக கிடையாது. ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓ, இதை இப்படி செய்துட்டா, தவறா சொல்லிட்டா நம்மளும் ஜட்ஜ் பண்றோமே, அப்படி கிடையாது. வேற்றுமையான உபதேசங்கள். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா, தர்க்கங்களுக்கு ஏதுவா இருக்கிற கட்டுக்கதைகள். இதுவும் திருச்சபையில் இருக்குது, கட்டுக்கதைகள். அடுத்தது முடிவில்லாத வம்ச வரலாறுகளையுமே கவனியாதபடிக்கும். சோ எஸ், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் தீர்க்கக்கூடாது. எப்படிப்பட்ட நிலையில இருந்து? ஒரு நாம் குருடனாயிருந்து அந்த நிலையிலிருந்து நாம் கண்டிப்பாக குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. பட் ஆனா நம்ம நிச்சயமாகவே சில நேரத்துல மாரல் ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டும். அதே போல டாக்ட்ரின்லா போதனை அப்படின்னு சொல்லி வரும்போது அதற்கேற்ற விதத்துல கூட நம்ம சில ஜட்ஜ்மெண்ட் செய்ய வேண்டும். இதை செய்யும்படியாக தான் பவுலையே எபேசு பட்டணத்துக்கு தேவன் அனுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம். இயேசு உருவாக்கின சீஷர்கள் தாழ்மை உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள். இன்றைக்கு அப்படிதான் அவர் உங்களையும் என்னையும் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், இது அப்படியே நம்ம கடைபிடிப்பது அப்படின்னு சொல்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனா அவர் நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு இந்த புதிய ஜீவனை தந்திருப்பதனால, கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாய் இருப்பதனால, தேவனுடைய சாயலை அவர் நமக்கு தந்து கொண்டிருப்பதனால, இதுல ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு நாளும் ஒருவேளை முதல்ல நம்ம செய்யலாம், அன்பு கூறலாம், அடுத்தது நன்மை செய்யலாம், அடுத்தது அவங்கள ஆசீர்வதிக்கலாம், அடுத்தது ஜெபிக்கலாம். இந்த 4 காரியத்தையும் ஒரே நாள்ல ஒருவேளை செய்ய முடியாம இருக்கலாம். ஆனா படிப்படியாக இதுல நம்ம ஒரு growth-ஐ எதிர்பார்க்க வேண்டும். அப்படி நாம் எதிர்பார்க்கும் போது தேவன் நிச்சயமாக இப்படிப்பட்ட விதங்கள்ல வாழ உதவி செய்வார். இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் we will meditate on the topic the sower and the soil of the good news. நற்செய்தியை விதைக்கிறவரும் நற்செய்தியின் நிலமும். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV.
Until we meet you again, have a blessed week. Bye.